எனவே தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. தேர்தல் தேதி அறிவித்து விட்டார்கள். நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களாக நமக்கும் பல கட்டுப்பாடுகள் மறைமுகமாக அல்ல நேரடியாகவே வந்துவிட்டது என்று கூறலாம். நம்முடைய ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் கண்காணிக்கப்படுகிறது. வங்கி கணக்குகள், நம்முடைய அனைவருடைய வங்கி கணக்கிலும் கண்காணிக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தால். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுதும் பல அக்கவுண்டுகளுக்கு தொகை போனால் நிச்சயமாக அந்த வங்கி கணக்கில் உடனடியாக பரிவர்த்தனை எங்க நடந்தது, எப்படி நடந்தது என்று வருமான வரித்துறை முதல் அனைத்து துறைகளும் உடனடியாக களமிறங்கி அதனை சோதனை செய்யும். அது மட்டுமல்ல, தற்போது நாம் எல்லோரும் பலரும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அவையும் சோதனை வளையத்துக்குள் வந்துவிட்டது. கூகுள் பே, போன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப், அதே போன்று இப்போ அமேசான் என பல தளங்கள் இருக்கின்றன, பண பரிவர்த்தனை தளங்கள். அவை அனைத்துமே தற்போது சோதனை வளையத்துக்குள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ரூபாய் தொடர்ந்து பல கணக்குகளுக்கு சென்றால் நிச்சயமாக அவை உடனடியாக சோதனை செய்யப்படும். யார் அனுப்பியது, எதற்காக அனுப்பியது என்று. எனவே நாம் அனைவருமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 50,000 ரூபாய்க்கு மேல் ஒரு ரூபாய் 50,000 ரூபாய்க்கு மேல் ஒரு ரூபாய் நீங்கள் அதிகமாக வைத்திருந்தாலும் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும். எனவே அதற்குரிய ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள். ஆனால் பொதுமக்கள் பலரும் ஆவணங்களை எடுத்து செல்வதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதாக கூறுகிறார்கள். வீட்டிலே ஒரு 60,000 வைத்திருக்கார் என்றால் அவரை உடனடியாக எடுத்து சென்றால் அதற்கு எப்படி ஆவணங்களை வைத்திருக்க முடியும்? 10 தினங்களுக்கு முன் நான் அதை வித்ரா பண்ணியிருப்பேன் வங்கியிலிருந்து, தற்போது உடனடியாக நான் அதை வைத்துக் கொண்டே இருக்க முடியுமா போன்ற பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஆனால் மிக சிக்கலான காலகட்டம் தான் தேர்தல் வந்துவிட்டால் பொதுமக்களுக்கு என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். பல வியாபாரிகளும் தற்போது புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். வியாபாரங்கள் பல இடங்களில் டல் அடிக்க ஆரம்பித்தது. குறிப்பாக ரமலான் மாதத்திலே ஆடு விற்பனை கோடிக்கணக்கில் செல்லுமாம். தற்போது யாருமே பணத்தை எடுத்து வருவதற்கே பயப்படுகிறார்களாம். 50,000 எடுத்து வருவதற்கு முடியாது என்பதால் எப்படி எடுத்து வருவது, எப்படி ஆடு வாங்குவது என்ற வகையிலே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வருமான வரித்துறை, வங்கிகள் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகளிடம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இது தொடர்பாக ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, 500 ரூபாய் நடமாட்டம் குறித்தும் தற்போது கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என RBI மூலமாக வங்கிகளுக்கு வாய்மொழி உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய் அதிகம், 5 லட்சத்திற்கு மேல் 500 ரூபாய் யாரும் எடுத்தால் எதற்காக எடுக்கிறார்கள் போன்ற அவர்களுடைய நடமாட்டம், அவருடைய பண பரிவர்த்தனை எப்படி இருக்கிறது, யார் எடுத்து சேர்ந்தது குறித்து உடனடியாக தகவல் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வாய்மொழி உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதே போன்று நிறைய அரிசி மூட்டைகள், பருப்பு மூட்டைகள், நகைகள் போன்றவற்றையெல்லாம் எடுத்து செல்லும் பொழுதும் நிறைய எடுத்து செல்லும் போது 10-15 மூட்டைகள் எடுத்து சென்றால் எதற்காக எடுத்து செல்கின்ற அதற்கான ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும். தினம் பணம் மட்டுமல்ல, மிக முக்கியமானது, ஒரு 20-30 மூட்டை நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து செல்ல, பருப்பு மூட்டையை எடுத்து சென்றால் 10 மூட்டைகள் எடுத்தால் ஆவணங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவை பறிமுதல் செய்யப்படும். அதற்கான ஆவணங்கள் கொடுக்க வேண்டும். இது போன்ற பல சிக்கல்கள் பொதுமக்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். எதை எடுத்து சென்றாலும் 50,000 ரூபாய்க்கு மேல் பணமாக இருந்தாலும், நிறைய பொருட்களை எடுத்து சென்றாலும், இப்போது ஒரு விழாவுக்காக ஒரு பல பொருட்களை, பரிசு பொருட்களை, ஒரு திருமணம் நடக்கிறது, திருமணத்திலே வருவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக நிறைய பரிசு பொருட்களை எடுத்து சென்றால், பரிசு பொருட்களை எடுத்து செல்லும்போது அதற்கு உரிய ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள். இல்லாவிட்டால் ஏன் இவ்வளவு பரிசு பொருட்கள், இது லஞ்சமாக கொடுக்க, ஊழலாக, அதாவது தேர்தலுக்காக பரிசு பொருள் கொடுக்க செல்கிறீர்களா, வாக்காளர்களுக்கு லஞ்ச பணம் லஞ்சமாக கொடுக்க போகிறீர்களா என்ற வகையெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். எனவேதான் பொதுமக்களின் அவசர கவனத்திற்காக இது கொண்டு வந்திருக்கிறது. நெட் பேங்கிங், டிஜிட்டல் பேங்கிங் என அனைத்து வங்கி கணக்குகளும், பேங்குகளும், பண பரிவர்த்தனைகளும் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருவதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது பொதுமக்களுக்கு மிக மிக அவசியம். ஆவணங்களுடன் எதை செய்தாலும் ஆவணங்களுடன் செய்யுங்கள். அந்த வித்ராயல் ஸ்லிப், ATM இருந்து பணம் எடுக்கும் போது பலர் அந்த வித்ராயல் பண ஸ்லிப் வந்தவுடன் பார்த்துவிட்டு குப்பையில் போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இனி போடாதீர்கள். அதை வைத்து வீட்டிற்கு சென்று பணத்தை வைக்கும் வரை அந்த வித்ராயல் ஸ்லிப்பை வைத்திருங்கள். அது இருந்தால்தான் நீங்கள் பணத்தை வங்கியிலிருந்து எடுத்ததற்கான ஆவணமாக காட்ட முடியும். எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மிக முக்கிய செய்தியை தற்போது நேயர்களின் கவனத்திற்காக கொண்டு செல்கிறோம்.